நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அகதிகள் வானொலி 180 சிற்றலை வரிசை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்குபவர் உங்கள் அபிமான அறிவிப்பாளர் கவுண்ட பாரதி அவர்கள். நேரம் காலை 7:30 வானிலை அறிவித்தல்கள். காலை 0க்கு கீழே 10 பாகை, மாலையிலே பலத்த காற்று வீசினாலும் வீசலாம், மக்கும் மந்தாரமாக இருக்கும், மழை வரலாம் வராமல் இருக்கலாம். இதோ நீங்கள் அவரோடு எதிர்பார்க்கும் தமிழ் கிறிஸ்தவ ஜெப தேவாலயத்தினர் வழங்கும் அன்பின் அலைகள் கேள்வி பதில் நிகழ்ச்சிகள். உங்கள் கேள்விகளுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 9005 82093223. பிந்தி கிடைத்த அவசர ஒரு பிரேக்கிங் நியூஸ், அவசர செய்தியை தொடர்ந்து கேள்வி பதிலுக்காக நிகழ்ச்சிக்காக நாங்கள் கடந்து செல்வோம். செய்தி: இலங்கை கொழும்பு. முன்னாள் ராணுவ தளபதியும் பல தமிழ் இளைஞர்களை சித்திரவதை செய்து மார்பிலே சுட்டு படுகொலை செய்தவருமாகிய சரத் பொன்சகா அவர்கள் இன்று மாலை 6:30 மணியளவில் மாரடைப்பால் மரணமானார். அன்னாரின் இறுதிக்கிரியைகள் நாளை மாலை 4 மணிக்கு முல்லைத்தீவு முத்தவழி மைதானத்தில் பார்வைக்காக வைக்கப்பட்டு முள்ளியவளை மாவீரர் இல்லத்தில் அடக்கம் பண்ணப்படும். இந்த அறிவித்தல்களை நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் மஹிந்த ராஜபக்ச, கொத்தபாய ராஜபக்ச, பசு ராஜபக்ச அவர்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்கப்படுகிறீர்கள். இதுவே அவசர செய்தி அறிவித்தல். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அகதிகள் வானொலி 180 சிற்றலை வரிசை. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் அலைகள் கேள்வி பதில்கள் நிகழ்ச்சிகளோடு நீங்கள் கேட்கிறீர்கள். உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க வந்திருக்கும் தமிழ் கிறிஸ்தவ ஜெப தேவாலயத்தின் சுவிசேஷ பணியாளர் ஆமோஸ் அவர்களை கைகளை தட்டி வரவேற்போம். இந்த பரிசுத்த வாரத்திலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஞாயிறிலே நீங்கள் எங்கள் கலையத்துக்கு வந்ததைக்கு மிக நன்றி ஆமோஸ் அவர்களே. நானும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நேயர்களுக்கு பதிலுக்கு முன்பதாக நான் உங்களை ஒரு கேள்வி கேட்போமா? கண்டிப்பாக கேளுங்கள். கணவனை அறியாமல் ஒரு கன்னியின் வயிற்றில் எப்படி கருத்தரித்து இயேசு கிறிஸ்து உருவான? அதாவது உங்களுடைய கேள்விக்கு நன்றி. அதாவது இறைவன் எங்கும் இருக்கின்றார், அப்படித்தானே? அவர் தோளிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். ஆமாம், நிச்சயமாக. அப்படிப்பட்ட தேவன் ஏன் ஒரு கன்னியின் வயிற்றில் இருந்திருக்க மாட்டார் என்று உங்களால் நம்ப முடியவில்லை. இதைத்தான் அங்கே பரிசுத்த வேதாகமத்திலும் அன்னை மரியாளும் ஒரு சந்தேகத்தோடு ஒரு கேள்வி கேட்டார். நான் புருஷனை அறியேனே, எப்படி இது ஆகும் என்று சொல்லி அங்கே அவர் சந்தேகப்பட்டார். அதற்கு தேவதூதன் அங்கே அவருக்கு தரிசனமாகி, இது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, பரிசுத்த ஆவி உண்மையில் வரும், உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமானது தேவனுடைய குமாரன் எண்ணப்படும், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி அந்த தேவதூதன் பதிலளித்தான். இவ்விதமாகத்தான் அங்கே கன்னி மரியாதை அங்கே இயேசு மனிதனாக அவதரித்தார். நன்றி ஆமோஸ் அவர்களே. நன்றி. நன்றி. இப்பொழுது ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நேயர்களின் கேள்விகளுக்கு நாங்கள் கடந்து செல்வோம். அடிக்கடி விளம்பரத்தை போட்டு GRS ஆட்டோ சர்வீஸ் மாக்கமட்டி சந்திற்கு அருகாமையில் உள்ளது. ஒரு வாகனத்தை உடனடியாக பழுதாக்குவதற்கு அலையுங்கள், மன்னிக்கவும், உடனடியாக திருத்துவதற்கு அலையுங்கள். இரண்டாகி போன காரை ஒன்றாக்கி தர வல்லவர், பஸ்ஸை காராக்கி, காரை பஸ்ஸாக்கி தருவதிலே நிபுணர். அலையுங்கள், அமிர்தலிங்கம். 9058209323. நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அகதிகள் வானொலி 180 சிற்றலை வரிசை. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் அலைகள் கேள்வி பதில் நிகழ்ச்சிகள். வழங்குபவர் கவுண்ட பாரதி. வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? வணக்கம் ஐயா. வணக்கம், யார் பேசுறீங்க? எப்படி இருக்கீங்க கவுண்ட
நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நீங்க யார் பேசுறீங்க? நான் அன்பு தம்பி பேசுறேன் ஐயா. அன்பு தம்பி, நீங்க எங்க இருந்து பேசுறீர்கள்? நான் ஸ்காப்ரோ இருந்து பேசுறேன் ஐயா. ஸ்காப்ரோல எங்க இருக்கிறீர்கள்? இந்த செப்பட்ல இருக்கிறேன் ஐயா. நீங்க என்ன செய்கிறீர்கள்? சும்மா இருக்கிறேன் ஐயா. அப்பா பார்த்துட்டு. அப்பா என்ன செய்யறாரு? அவரை சும்மா இருக்காரு. ரெண்டு பேரும் சும்மா இருக்கிற கூட்டம். உங்களுடைய கேள்வி என்ன? ஆமோசனை நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்க? அந்த ஆமோசன் ஐயா, ஏன் இயேசு கிறிஸ்து பிறந்தார் கேள்வி கேட்க போறோம் ஐயா. வணக்கம் அன்பு தம்பி அவர்களே. வணக்கம் ஆமோஸ் ஐயா. உங்களுடைய கேள்வி நல்ல கேள்வி ஒன்று. அதாவது தேவன் மனிதனை தன்னுடைய சாயலாக படைத்தார் என்றும் அந்த மனிதனை படைத்ததற்காக அங்கே தேவன் விஷயப்பட்டார் என்றும் சொல்லி அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு மனிதனுடைய பாவம் பூமியிலே பெருகிக் கொண்டே போய்விட்டது. கட்டளைகளை மீறினார், படைத்தவரை மறந்தார், அவரால் படைக்கப்பட்டவர்களை தனக்கு தெய்வமாகி கொண்டார். நீர், காற்று, நிலம், நெருப்பு, ஆகாயம், பரப்பன, ஊர்வன, மிருகங்கள் இவைகளை எல்லாம் தனக்கு கடவுளாக்கி கொண்டார். தன்னை மறந்து திரிகின்ற இந்த மாந்தருக்கு தன்னை வெளிப்படுத்தவே, உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லவே இந்த உலகத்திலே தேவன் மனிதனாக பிறந்தார். நன்றி ஐயா. அப்புறம் பதிலுக்கு நன்றி. அதெல்லாம் ஆண்டவர் விசனப்பட்டிருக்காரு நினைக்கிறேன். நன்றி. அவுட்டு தெரிகிறாங்க. நன்றி ஐயா. நன்றி. வணக்கம் தம்பி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நேயர்களுடைய கேள்விகளுக்கு நாங்கள் கடன் செல்ல போகிறோம். ஜிமார்ட் கன்வீனியன்ஸ் ஸ்டோர், அங்காடி மாளிகை, மாக்கமலை கிளிகளின் சந்திப்பில் அமைந்துள்ளது. நசல் வீடியோக்கள், ஆடியோக்கள், சிடிக்கள், டிவிக்கள், MP3கள், மன்னிக்க வேண்டும், அசல் ஒரிஜினல் வீடியோ, சீடியோ, ஓடி MP3 பெற்றுக் கொள்ள அழையுங்கள். விஜய் அங்கே இட்டலி சட்டி, தோசை சட்டி, இடியப்ப சட்டி, அப்ப சட்டி மிகவும் மலிவு விலையிலே கொடுக்கப்படுகிறது. அங்கே கவலையோடு போகிற உங்களை சிரிக்க வைத்து அனுப்புவார் விஜய். அழையுங்கள் 9058209323. நன்றி, வணக்கம். வணக்கம். யார் பேசுறீர்கள்? வணக்கம் அண்ணா. வணக்கம். யார் பேசுறீர்கள்? நான் டோனியா பேசுறேன். எங்கிருந்து பேசுறீங்க? நான் புளோரிடால இருந்து பேசுறேன். புளோரிடால என்ன செய்றீங்க? நான் இப்ப மப்பு மந்தாரம் எங்க இருக்கிறீங்க? சரி, உங்க கேள்விதான் என்ன? நீங்க மப்பு மந்தாரத்தோட இருக்கிறீங்க போலதான் தெரியுது. உங்க கேள்விதான் என்ன? இந்த கேள்வி இந்த உலகத்துல எத்தனை கடவுள் இருக்கிறார்? நீங்க சொல்லுங்க பாப்போம். முதல்ல எத்தனை கடவுள் இருக்குன்னு சொல்லி. எனக்கு 2 கடவுள் சொல்லுங்க. ஒன்று, முதலாவது கடவுள் நயன்ஸ். நாயோ இல்ல நயன்தார செல்லமா நயன்ஸ் சொல்லுங்க. அடுத்த 2வது கடவுள் கூ குரங்கு இல்ல குஷ்பு. குஷ்பு. அடுத்தது அந்த குஷ்பு கோயில் கட்டின குஷ்பு. ஆமா. சரி, நீங்க இதுக்கே ஆடி போயிட்டீங்க. எனக்கு 3வது கடவுள் உங்களுக்கு தெரியும். 3வது இருக்கு, சொல்லுங்க. அது வீட்டுல இருக்கு. அதான் அதான் நம்ம வைஃப். நம்ம வைஃப் உங்க வைஃப் ஐயா. நீங்களும் கடவுள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். 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 யார் பேசுறீர்கள்? வணக்கம். வணக்கம். யார் பேசுறீர்கள்? நான் ராஜ் கதைக்கிறேன். தம்பி ராஜ், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நான் கார் ஓடிக்கொண்டு கதைக்கிறேன். கார்ல இருந்து ப்ளூடூத் போட்டு பேசுறீங்க? ஆமா. அந்த சொல்றாங்க அந்த நீலப்பல்லு போலதான் கதைக்கிறேன். நீலப்பல்லு. ஆமா. தம்பி நல்ல தமிழ்ல பேசுறாரு. ப்ளூடூத் நீலப்பல்லு. நீலப்பல்லு தான். உங்களுடைய கேள்வி என்ன ராஜ்? இல்ல, இந்த கேள்வியை நான் நேரடியா கேட்கிறேன். உங்களுடைய நீங்க நேரடியா கேட்க தேவையில்லை. இங்கே இல்ல இல்ல, நான் நேரடியா இருக்குது உங்களுக்கு பாருங்க. நன்றி. நன்றி, வணக்கம் ராஜ். சரியான தண்ணி அடிச்சுட்டு வந்துக்கிறாங்க போல இருக்குது. நன்றி, வணக்கம் ராஜ். மீண்டும் ஒரு